முதலாவது மீண்டுமாக இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக கோடான கோடி நன்றிகளையும் ஸ்துதிகளையும் ஏறெடுத்துக்கொண்டு மீண்டுமாக முகமுகமாய் உங்களை சந்திக்கிறதுல மிக சந்தோஷத்தோடும் அதே வகையில் இந்த வாய்ப்பை கொடுத்த எக்லிஷாவுக்காக நன்றிகளையும் உங்களுக்கு சொல்றது கடமைப்பட்டிருக்கேன். நமது நாங்கள் செல்லவிருக்கும் சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும், தமிழகத்தில் உள்ள அனைத்தோட எக்லிஷாவோட அன்பையும் கர்நாடகாவில் உள்ள லிங்கராஜபுரத்தில் சபைக்கு தெரியப்படுத்தல நான் கடமைப்பட்டிருக்கேன். உங்களோட நன்மையும் வாழ்த்துகளையும் கண்டிப்பாக தெரியப்படுத்துகிறேன். ரொம்ப சந்தோஷம். பாடத்துக்குள் போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடத்தோட தலைப்பு தீமை பேசுதல். போன தடவை நம்ம வரும்போது எடுத்த சப்ஜெக்டோட தலைப்பு என்னன்னு சொல்ல முடியுங்களா? யா, தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொள்வது எப்படி. அடுத்தது தீமை பேசுதல். ஏடா அது சகோதரர் வரும்போதெல்லாம் ஏதாவது ஒன்று பாயிண்ட் அவுட் பண்ணியே சொல்றாரு அப்படின்னு எதை நினச்சிக்க வேண்டாம். ஆக்சுவலாக இன்னைக்கு நான் எடுக்கக்கூடிய சப்ஜெக்ட் வேற. அது என்னோட கவனக்குறைவுனால அது தவற விட்டதுனால இது சப்ஜெக்டை நான் ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. சில இதுவும் என்னன்னா நம்மளோட தேவைக்கான ஒவ்வொன்றுமே நம்மளோட தேவைக்காக தான். தேவன் நமக்கு கொடுத்துருக்க ஒவ்வொரு வார்த்தையுமே நம்மளை நம்ம பரிசுத்தப்படுத்துறதுக்கான ஒரு வார்த்தை தான். அதனால இந்த சப்ஜெக்ட் தான் அந்த சப்ஜெக்ட் தான்லாம் கிடையாது. என்ன சொல்லியிருக்காருன்னா காலத்திற்கேற்ற சத்தியம் கொடுக்கணும். அது ரீப்ரின்ஸ்ல இது மட்டும்தான் நம்ம கொடுக்கணுங்கிறது இல்லை. நிறைய பேர் இப்போ ரீப்ரின்ஸ் எடுக்க ஆரம்பிச்சதுலேருந்து பைபிளில் இருக்க பழைய ஏற்பாடு பக்கமே போகிறதே இல்லை. நிழலும் பொருள் சப்ஜெக்ட் நிறைய பேர்த்துக்கு தெரியுமா? நிறைய பேர்த்துக்கு புதுசாக வந்தவர்களுக்குலாம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். நிழலும் பொருள் சப்ஜெக்டை யாரும் இப்போ எடுக்கிறது இல்லை. எல்லாமே ரீப்ரின்ஸ் 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 போயிட்டு இருக்காங்க. நமக்கு பேசிக் என்னன்னா பைபிள் தான். அதை பார்த்துட்டு தான் அது அது ஒரு நோட்ஸ் மாதிரி. பைபிளுக்கு ஒரு நோட்ஸ் தான் அது. ஆனால் நம்ம ஆளுங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ரீப்ரின்ஸ் எடுத்துகிட்டு போனால் தான் அதை ஏற்றுக்கக்கூடிய நிலைமையில கூட இருக்காங்க. காலத்துக்கு ஏற்ற சத்தியம் கொடுக்கணும். இன்னைக்கு காலத்துக்கு என்ன தேவை? நம்மளுடைய தீமை பேசுதல், கேரக்டர், குணலட்சணம். தீமை பேசுகிறோம், அப்போ அதை எப்படி மாற்றிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு தொகுப்பு தான். இன்னைக்கு அநேகமாக போன தடவை மாதிரி இருக்காது, கொஞ்சம் சீக்கிரமே முடிச்சாலும் முடிச்சிடும். அதனால் யாரும் சுதந்திர வேண்டும். போன தடவை பார்த்துருக்கேன் யார் யார் சோர்ந்தாங்கன்னு. இந்த தடவை யார் சோர்ந்து போகிறாங்களோ அவங்கள ஒரு 5 பேரை செலக்ட் பண்ணி ப்ரைஸ் கொடுக்கலான் இருக்கோம். அதனால் சப்ஜெக்ட் நடந்துட்டு இருக்கும் போதே ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் யார் வாங்க போகிறாங்கன்னு பார்த்து கூப்பிடலான் இருக்கேன். தீமை பேசுதல் அப்படின்னு சொல்லும்போது அது ஃபஸ்ட்டு எங்கேருந்து வருதுங்க? தீமை பேசுறது இருதயத்திலேருந்து. அப்போ இவ்வளோ பெரிய உடம்புக்கு இந்த ஒரு சின்ன நாவு, ஆனால் அதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுதா? முடியல. ஆனால் அது தவறு பண்ணுதா? நாவு தவறு பண்ணுதா? நாவு தவறு பண்ணல, அதோட செயல் என்னமோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் அது தவறு பண்ணுறதுக்கான பேசிக் எங்கே இருக்குன்னா நம்மளுடைய இருதயம். அப்போ இருதயத்தின் நினைவா வாய் பேசும். அப்போ அந்த நாவு என்ன சொல்லுதுன்னா நீ என்ன ஆர்டர் கொடுக்குறியோ நான் அதை தான் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி போயிடும். அதனால நாவை நம்ம பலிப்பட முடியாது. ஏன்னா நிறைய பேர் இதில் வசனத்தில் இருக்குன்னா நாவை ஒரு நாளும் அடக்க முடியாது அப்படின்னு வசனம் இருக்குன்னு சொல்லிட்டு அதையே பிடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் என்னன்னா இருதயத்தின் நினைவாய் வாய் பேசுங்கிறதுனால நம்ம இருதயத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுமா முடியாதுங்களா? கண்டிப்பாக முடியும். ஆனால் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது, அவ்வளோதான். கொஞ்சம் கொஞ்சமாக பழகிட்டு வந்துட்டு இருக்கும். அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு பேசுதல் என்பது ஒரு நாவின் செயல். ஆனால் இது தீமை பேசுறதுக்கு நம்ம அதிகமாக பயன்படுத்துகிற மாதிரி சூழ்நிலைகள் வந்துடுது. அது உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு நம்ம சொல்லலாம். ஆனால் சத்தியம் தெரிஞ்சுக்கிட்ட நம்மளே பார்த்தீங்கன்னா அது தீமைன்னு தெரியாமையே பேசிகிட்டு இருக்கோம். அந்த ஒரு சூழ்நிலைக்கு நம்ம இருக்கோம். அதை நம்ம எப்படி மாற்றிக்க போகிறோம்
அப்படிங்கிறத ஒரு சில வசனங்கள்ல நம்ம பார்க்கலாம். ஏன்னா இந்த உடம்பு பார்த்தீங்கன்னா, ஆஹ், நம்ம தேவனுக்கு ஊழியம் செய்றோம். அப்போ நம்ம வசனத்துல வாசிச்சிருக்கோம், துதித்தலும் சபித்தலும் எதனால வருதுன்னா அதே வாயினால தான் நம்ம செய்றோம். அப்ப ஒரு தேவனை நம்ம துதிக்கிறோம், ஆனா அதே வாயில மற்றவங்களையும் சபிக்கிறோம். ஆனா நம்ம சபிக்கிறோம்னா உலகத்துல இருக்கிறவங்க மாதிரி சபிக்கிறது கிடையாது. நம்ம பார்க்குற பார்வையிலேயே நம்ம சபிக்கிறோம்னு சொல்றோம். ஒரு சகோதரனை எந்த அளவுக்கு நம்ம வந்து நோகடிக்கிறோமோ அதுவும் ஒரு சபித்தல் தான். அப்ப அது வந்து நாவு தான் பேசணும்னு அவசியம் கிடையாது. நீங்க பார்க்குற பார்வை, நீங்க செய்யற செயல், அதுவே பார்த்தீங்கன்னா சபித்தலுக்கு ஒரு எடுத்துக்காட்டா வச்சுக்கலாம். அப்ப தீமை என்று சொல்லும்போது, அப்ப யாக்கோபு 3 வாசிக்கலாம். யாக்கோபு 3 9 மற்றும் 10. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனுக்கு துதிக்கிறோம். தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரையை அதனாலே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது. என் சகோதரரே இப்படி இருக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப நாம வந்து சபிக்கிறோம், ஒரு சகோதரனையோ சகோதரனையோ சபையில சபிக்கிறோமா? சபிக்கிறது இல்ல. ஆனா நம்ம சபிக்கிறோமாங்கிறது தெரியாமே சில விஷயங்கள் செய்யறோம் பாத்தீங்களா, அது சபிக்கிறது தான். ஒரு சகோதரனை எந்த அளவுக்கு நீங்க வந்து மனதளவுல நோவடிக்கிறீங்களோ அது வந்து சபிக்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு தான். நம்ம வந்து அப்படி நினைக்கல, நம்ம வந்து சபிக்கல, உலகத்தார் மாதிரி நிறைய வார்த்தைகள் சொல்லுவாங்க, நீங்க நல்லா இருக்க மாட்டீங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. நம்ம அப்படி சொல்றது இல்ல. ஆனா நம்ம சொல்றக்கூடிய வார்த்தைகள்னால, சொல்லாத வார்த்தைகள் கண்ணில் பேசுறோம், நடந்துக்கிறதுலயே அவன் மனசு நோவுது பாத்தீங்களா, அதுவும் வந்து ஒரு சபித்தலுக்கான ஒரு அறிகுறி தான். எக்ஸாம்பிள் பார்க்கும்போது, ஆஹ், ஒரு வார்த்தை சபித்தல் அப்படிங்கிற வார்த்தைக்கு பிரதர் ரசல் என்ன சொல்றாருன்னா, கிரேக்கில் பார்க்கும்போது கராட்டா அப்படின்னு சொல்றாரு. அத கிரேக்ல பார்க்கும்போது கராட்டா. அப்ப அந்த கராட்டாவுக்கு நம்ம மீனிங் பார்க்கும்போது என்ன சொல்ல, இன்னொன்னு ஆங்கில வார்த்தை என்னன்னா, அது வந்து இன்ஜூரின்னு சொல்றாங்க. கராட்டாவுக்கு வந்து ஆங்கில வார்த்தை இன்ஜூரி. இன்ஜூரினா நம்ம என்ன பண்றோம், உடனே காயப்படுதோம். இன்ஜூரி ஆயிடுச்சு, பைக்ல போன இன்ஜூரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காயப்படுறோம்னு சொல்றோம் பார்த்தீங்களா. அப்ப காயப்படுத்துதல், காயப்படுத்துதல். அடுத்தது ஆம், அந்த காயப்படுத்துதலுக்கு தான் நம்ம இதுல என்ன பேருனா சபித்தல். ஒரு சகோதரனையோ சகோதரனையோ காயப்படுத்துறது சபித்தல் அப்படின்னு சொல்றார் சகோதரர். அப்ப இந்த தீமை பேசுதலுக்கு அஸ்திவாரம் எங்க இருக்குன்னா நம்மளுடைய இருதயத்துல தான் இருக்கு. அப்ப உள்ளம் என்ன நினைக்குதோ அது உள்ளத்துல நீ என்ன நினைக்கிறோ அதான அதான் மனசுல நினைக்கிறதானே வார்த்தையா வரும். அப்ப மனசுக்குள்ள கிடக்கிறது தான் வெளிப்படையா வரும். நீ மனசுக்குள்ள நம்ம நல்ல எண்ணங்களை விதைச்சோம்னா நல்ல வார்த்தைகள் தான் வரும். கெட்ட எண்ணங்களை விதைக்கிற போது என்ன பண்றோம், அது ஒரு இடத்துல தேங்கி ஸ்டோர் ஆகிட்டே நீட்டே இருக்கும். அது எப்படி வெளியில் போடும், அந்த ஸ்டோரேஜில் எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கோ அது வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கு மேலே என்ன பண்ணும், வெளிப்பட்டுரும். ஏன்னா அதுக்கு மேலே அங்கே அடக்க முடியாது. அப்போ நம்ம வந்து என்னன்னா சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கோம். அதாவது அந்த குப்பைகளை எவ்வளோ தம்ப் பண்ண முடியுமோ தம்ப் பண்ணி சேர்த்து வச்சுட்டே இருக்கும். அதான் அங்கே சொல்றாரு. அதாவது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஒருத்தரை வந்து திட்டும் போது, ஒருத்தரை ஒரு சகோதரனையோ சகோதரியோ இல்லை உலகத்துலையோ எங்கே வேணா வச்சுக்கலாம். ஒருத்தர் திட்டுறோம். இப்போ திட்டும்போது அவரை வந்து ஒருத்தர் திட்டிட்டோம், அவர் என்ன பண்ணுவாருன்னா, என்னை திட்டிட்டியா, சரி பார்க்குறேன் அப்படின்ட்டு எப்படா திருப்பி நம்மளை திட்டலான்னு காத்துக்கிட்டு இருப்பார். உலகத்துல நிறைய பார்த்துருப்போம். அப்ப பார்க்கும்போது ஒரு 6 வருஷம், இது 6 மாசம் இல்ல 1 வருஷம் கழிச்சு கூட இந்த சம்பவத்தை மனசுல நினைச்சு ஒருத்தர் திட்டாரு பார்த்தீங்களா, அன்னைக்கு நீ எனக்கு பண்ணி இல்ல, இதே காரணத்தை நான் இப்போ உனக்கு செஞ்சிட்டேன் பத்தியா அப்படின்னு திட்டாரு பார்த்தீங்களா. அப்ப அது என்னாச்சுங்க, அந்த மனசுக்குள்ள சேர்த்து வச்சு அந்த குப்பையை சேர்த்து வச்சு 6 மாசம் 1 வருஷம் கழிச்சு திட்டும் போது அந்த 6 மாசம் 1 வருஷத்துக்குள்ள இவங்க 2 பேரும் பேசிக்காம இருந்திருப்பாங்களா? பேசியிருந்திருப்பாங்க. அப்ப அந்த பேசிக்கிட்டு இருந்தாலும் எப்படி நடந்துக்கிறாரு பாத்துங்க. 6 மாசம் கழிச்சு இதே சம்பவத்தை வச்சு அவர் திட்டுறாருன்னா அப்ப அவர் மனசுக்குள்ள அந்த வெஞ்சன்ஸை விதைச்சு வச்சுக்கிட்டே இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது அப்ப அவர் இடைப்பட்ட பழக்கங்கள் எப்படி இருந்திருக்கும், போலியான பழக்க வழக்கம், ஒரு மாயமான பழக்க வழக்கம். அப்ப உலகத்திலயா இருக்கட்டும், நம்ம சகோதர சகோதரிகளா இருக்கட்டும், நம்ம சகோதர சகோதரி உலகத்துல விட்டுருங்க, அவங்க வந்து நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம சகோதர சகோதரிகள் அந்த மாயமான போலியான ஒரு வார்த்தைகள்ல பேசி, சகோதரரே சகோதரரே
நீங்க எப்படி இருக்கீங்க, நான் எப்படி இருக்கேன் எல்லாம் கேட்குறாங்க. ஆனா அந்த மனசுக்குள்ள அந்த வெஞ்சன்ஸ் இருக்கும்போது என்னைக்காவது ஒரு நாள் எடுத்து காட்டுறாங்க பார்த்தீங்களா? அப்ப அவங்க இவ்வளோ நாளா பழகுன பழக்கம் தேவன் பார்த்துட்டு இருக்காரு. அப்ப அந்த இடத்துல என்ன பண்ணுச்சுன்னா சுத்தமா அடிபட்டு போச்சு. இவ்வளோ நாளா நீங்க என்ன ஊழியம் வேணாலும் பண்ணியிருக்கலாம். எவ்வளோ வேணா பண்ணியிருக்கலாம். ஒரு சகோதரனை நீங்க வந்து தாங்கி இருக்கலாம். ஒரு சகோதரன் மனசுக்குள்ள திட்டிட்டு இருக்கலாம். இது வந்து தேவனோட பார்வையில என்ன நல்லதுக்கு இல்ல. இது வந்து எப்படி சொல்றாருன்னா தீமை பேசுதல். பேசணும்னா பேசணுங்கிறது அவசியம் கிடையாது. வார்த்தையா பேசணும் அவசியம் கிடையாது. செயல்ல காட்டுறதே தீமை பேசுதல் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்மளை எப்படி எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, ஒரு சாதாரண குப்பையும் குலவுமா இருக்கிற நம்மள அவரோட இடத்துக்கு நம்மளை அழைக்கிறார். அப்படி இருக்கும்போது நாம எப்படி இங்க நடந்துக்கிறோமோ அதை வச்சுதான் நம்மள அவரு தூக்கிக்குவாரு அப்படின்னு பார்க்கிறோம். யார் ஒருவருக்குள் மறைவான குற்றங்கள் உள்ளத்தில் வருகிறதோ அவர்கள் எப்படி இருக்காங்கன்னா அவர்களால தான் தீமை பேச முடியும். அப்ப துர்க்குணம் என்ற புளிப்பு அவங்கள்ட்ட இருக்குன்னு சொல்றாரு. யார் ஒருவனும் தீமை பேசுறது மறைவா, அதாவது தீமை பேசாம மறைவான குற்றங்கள் அவங்க மனசுல இருக்கிறது துர்க்குணம் என புளிப்புன்னு சொல்றாரு. அந்த புளிப்பு நம்மள்ட்ட இருக்கக்கூடாது. நம்ம பஸ்கா நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த புளிப்பை எடுத்து போடுவோம். நிறைய படிக்கிறோம். புளிப்பு இல்லாத மாதிரி நம்ம வந்து அந்த அனுசரிக்கிறோம். அந்த காலத்துல மட்டும் அனுசரிச்சா பத்தாது. ஒவ்வொரு நாளும் நமக்கு எப்படின்னா ஒவ்வொரு நாளும் நினைவு கூறுதலாக நம்ம நினைக்க வேண்டியதா இருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு காலங்கள் வந்து என்னன்னா சபை வாய்ப்பு முடிய போற ஸ்டேஜ்ல ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் அப்படி தவறா நினைச்சிட்டா கூட நம்மளோட வாழ்க்கையை ரொம்ப வருஷத்துக்கு பின்னோடிக்கு தள்ளி போயிடும். ஏன்னா இவ்வளவு நாள் முன்னாடி வந்துட்டு அந்த ஒரு செகண்ட்ல ஒரு வார்த்தையில விட்டுட்டோம்னா நம்மளோட பலன் எல்லாமே அடிபட்டு போயிருது. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய சூழ்நிலையில அதை கடந்து வரக்கூடிய நிலைமையில இப்ப நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம். அப்ப அந்த எப்படி நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்க போறோம் அப்படிங்கிறத நம்ம நிதானிச்சு பார்க்க வேண்டியதா இருக்கும். அப்ப இந்த தீமை பேசுதல் என்ற குணம் மறைவான குற்றங்கள் எனப்படுது. அப்ப இதை குறித்து சகோதரர் சொல்லும்போது என்னன்னா இந்த மறைவான குற்றமானது வெளியரங்கமா தெரியாது. அப்ப ஒரு பாதிக்கப்பட்ட சகோதரனுக்கும் தேவனுக்கும் மட்டுமே தெரியக்கூடிய விஷயம். அப்ப நான் வந்து என்ன தவறு பண்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு யாருக்கும் தெரியாது. ஆனா நான் தவறு பண்றது எனக்கு தெரியும். நான் தவறு பண்றது எனக்கு தெரியும். இன்னொருத்தர் தேவனுக்கு தெரியும். அப்ப அதை தான் சொல்றாரு இந்த இடத்துல. இந்த ரெண்டு பேருக்குமே மட்டுமே கூடிய ஒரு விஷயத்த நாம எப்படி வந்து அறிஞ்சுக்கலாம். அவர் வந்து இப்படி தவறு பண்றாரு, இப்படிலாம் தவறு பண்றது வாய்ப்பு இருக்கு அப்படின்னா நான் பண்ற தவறு வெளியரங்கமா தெரியணும் அப்படின்னா என்னோட குணத்திலேருந்து தான் தெரிய வரும். எப்படிப்பட்ட குணம்னா தேவனுக்கு பிடித்தமான குணமா நான் மாறிக்கணும். இல்லையா சாத்தனோட குணம் தான் என்கிட்ட இருக்கும். அது ஒரு சில இடத்துல கண்டிப்பா நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடும். அப்ப இதோட கேரக்டரோட லட்சணம் என்னன்னா ஒரு காலத்துல பார்க்கும்போது நம்ம தேவனுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கமா சாத்தானுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கமா அப்படிங்கிறது தாராளமா தெரிஞ்சு போயிடும். அப்ப ஒருவேளை இந்த மறைவான குற்றங்களை நாம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம நம்மள்கிட்ட இருக்கு வேண்ட இருக்கு அப்படின்னா அதை நான் திருத்தி கொள்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அதை ஒண்ணும் இல்லைங்க தேவனோட வார்த்தைகள் தான். அப்ப அந்த காலத்திற்கு ஏற்ற மாதிரி அந்த சத்தியமும் இருக்கட்டும், நம்மளோட பண்ற தவறுகளுக்கு தேவையான ஒரு மருந்தா இருக்கட்டும், அது என்ன பண்ணணும்னா அந்த ஒரு வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகள். நம்ம தவறு பண்ணிட்டோம், ஐயோ தேவனே அப்படின்னு சொல்லி பிரேயர் பண்றது மட்டும் இல்ல. அப்ப அதுல இருந்து விடுபடுறதுக்கு திருப்பி அந்த எண்ணங்கள் நமக்கு வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா தேவனுடைய வார்த்தைகளை ரொம்ப அளவுக்கு அதிகமா நம்ம வாசிச்சோம்னா தான் அப்ப அந்த இடத்துல நம்ம தேவனுக்கு பிடிச்ச மாதிரி வாழ முடியும். மறைமுகமான ஒரு குற்றங்கள் வந்து நமக்குள்ள இருக்காது. அப்ப இந்த காரியங்களை நம்ம கிட்ட எப்படி பாக்குறாருன்னா தேவன் நம்மகிட்ட நான் 100% நல்ல குணத்தை எதிர்பார்க்கிறார். 100% நம்மளுக்கு நல்ல குணத்தை எதிர்பார்க்கிறார். ஆனா நம்ம கொடுக்கக்கூடியது தேவன் என்ன சொல்ல 100% எதிர்பார்க்கிறார். ஆனா நம்மள்ட்ட கேட்கறது 1% நீ வந்து நல்ல குணத்தை 1% நீங்க வந்து காமி. மீதி 99% பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆண்டவரை கிறிஸ்து நமக்கு வழி காட்டுறார். ஆனா நம்ம 99% போவேணாம். 1% காமிச்சோம்னாவே 99% நம்மளுக்கு வழி காட்டுறாரு. நம்ம அதன்படி நடக்கிறதுக்கு அந்த 1%க்கு இவ்வளவு நாள் முயற்சி பண்ணிட்டே இருக்கும். இவ்வளவு நாள் நம்ம முயற்சி பண்ணிட்டே இருக்கோம். ஆனா என்னன்னா
எவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து அந்த 1% தாண்டினோம்னா தேவன் நமக்கு கிறிஸ்து மூலியமா உதவி பண்றாரு. மீதி 99% நம்மளுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு யார் இருக்கான்னா கிறிஸ்து இருக்காரு. ஆனா நம்ம அந்த 1% முழுமையாக்க முடியல. ஆனா தேவன்கிட்ட போகும்போது நம்ம 100% எப்படி போய் போறோம், எப்படி சேர போறோம்? எக்ஸாம்பிள் பார்க்கும்போது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். உலக ஜனங்களுக்கு பழிவாங்கும் எண்ணம் இருக்கிறது. அப்ப அதுலேருந்து பிரித்தெடுக்கப்பட்ட நாம, சகோதர சகோதரர் அழைக்கப்பட்ட நாம, சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்ட நாம, பழிவாங்கும் எண்ணம் நமக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு இல்லைன்னு சொல்லுவோம். ஆனா நமக்கே தெரியாம இது பழிவாங்குற எண்ணம் தான் அப்படிங்கிறது தெரியாம ஒரு சில வேலைகள் பண்ணிடும். அது நமக்கு பழிவாங்குற எண்ணம் தான். நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா வசனங்கள் நம்ம மனசுல இருக்கும். பைபிள் நிறைய வாசிச்சோம்னா இது பழிவாங்கும் எண்ணம் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரிஞ்சு. வசனங்கள் இல்லாம தான் என்ன பண்றோம்னா ஒரு சில நேரத்துல பழிவாங்குற எண்ணத்துல நம்ம வந்து விழுந்து போடுறோம். ஒரு அதாவது ஒரு சின்ன ஒரு சண்டை, ஒரு எக்ஸாம்பிள் பண்ண ஒரு தெருச்சண்டை, ஒரு வீட்டு சண்டை, இது மாதிரி நாட்டுல கூட சண்டைகள்லாம் நடக்குது பாத்தீங்களா? இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நம்ம நினைக்கிறோம்? ஒரு எப்படின்னா இப்போ நம்ம இஸ்ரேல் காசா நடக்குது, இஸ்ரேல் ஈரான் நடக்குது, இப்போ ரஷ்யா உக்ரைன் நடக்குது, இதெல்லாம் போர் கூட நடக்குது இல்ல? அதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நினைக்கிறோம்? அதுக்கு என் மூல காரணம் எதுன்னு நாவு தான். அவங்க நாவுல அவ்வளோ பெரிய பவர் வச்சிருக்காங்க. அதனாலதான் ஒரு நாட்டுக்கு நாட்டுக்குமே சண்டை நடக்குது. அந்த நாட்டோட 2 அதிபர்கள் இந்த மாதிரி பேசாம இருந்தா அந்த சண்டை நடந்திருக்குமா? இப்போ ஒரு நாட்டையே வந்து உழுக்கிற அளவுக்கு வந்து வெடிகுண்டு போட்டு தகர்த்து அது ஒண்ணுமே இல்லாம ஆக்குற அளவுக்கு ஒரு சின்ன ஒரு 2 அங்குலம் நம்மளோட அவயம் எப்படி வேலை செய்யுதுன்னா ஒரு நாட்டையே சுத்தமா இல்லாம பண்ணிடுற அளவுக்கு ஒரு 2 அங்குலம் அவயம் நம்மள்ட்ட இருக்கு. இப்ப நம்ம ஒரு நாட்டையே இந்த அளவுக்கு பண்ணுதுன்னா நம்ம ஒரு சாதாரண ஒரு சரீரம் எடுத்துக்கோமே. நம்ம சரீரத்தை அதை அடக்கி ஆள முடியுங்களா முடியாதா? கண்டிப்பா அடக்கி ஆளும். ஆனா தேவனுடைய பிள்ளைகளை அடக்க முடியாது. அது நம்ம நினைக்கிறதுல இருக்கு, நம்ம நடந்துக்கிறதுல இருக்கு. தேவனோட பிள்ளைங்களாம் நாக்கு அடக்க முடியாது. உலகத்துல சொல்லலாம் இந்த நாக்கு அடக்க முடியாது அப்படின்னு. ஆனா தேவனுடைய பிள்ளைகள் அப்படி சொல்ல முடியாது. நம்ம வசனங்கள் கையில வச்சிருந்தோம்னா நம்மளோட அவயங்கள் எல்லாமே நாம என்ன நினைக்கிறோமோ அதை மட்டும்தான் செய்யும். இந்த வசனம் வந்து நான் இப்ப என்கிட்ட இருக்கிறது இந்த வசனங்கள் வந்து என் மனசுல இந்த நாக்கை வந்து நான் கண்ட்ரோல் பண்ணணும். வசனங்களா படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு என் மனசுல தோணுச்சுன்னா அந்த நாக்கை கண்ட்ரோல் பண்ண முடியுங்களா முடியாதா? ஒரு சகோதரனை இந்த சகோதரனை ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படின்னு நான் நினைச்சேன்னா அது ஸ்டோரேஜ் ஆயிடுச்சுன்னா இந்த நாக்கு என்ன பண்ணும்? நான் என்ன மனசுல நினைக்கிறேனோ அதுக்கு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும். அதை தான் சொல்றாரு, வசனங்களை நீங்க எந்த அளவுக்கு நீங்க வந்து படிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட கேரக்டர் மாறும். அப்ப அந்த அளவுக்கு மாறணும் அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு பிடிச்ச மாதிரி பிள்ளைகள்லாம் நம்ம மாறிட்டோம்னா நம்ம இந்த காலத்துல இங்க வந்து இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நரகம் நம்மள என்ன பண்ணியிருப்பார்? தேவன் அழகா தூக்கியிருப்பார். இப்ப ஒரு வசனம் வாசிக்கலாம். யாக்கோபு 3 ஆம் அதிகாரம் 6 ஆம் வசனம் வாசிங்க. கப்பலை பாருங்கள். நாவு நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. இதுல என்ன சொல்றாங்களா? ஒரு ஆயுள் சக்கரத்தை கொளுத்து விடுகிறதாயும். ஏன்னா அந்த நாவினால் பேசக்கூடிய வார்த்தை தீமை பேசுதல். அப்ப நம்முடைய பலியின் ஜீவியத்தை என்ன பண்ணுதுன்னா செயல்களையும் கிரியைகளையும் அதை சரி பண்ண விடாம தடுக்குது. அப்ப நம்மளுடைய ஜீவனை வந்து நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னா நம்ம நாவிலேருந்து வரக்கூடிய வார்த்தைகளை ரொம்ப ஜாக்கிரதையா உபயோகப்படுத்தணும். அதே போல நரக அக்கினி என்று சொல்லும்போது அது பார்த்தீங்கன்னா கெஹனா அப்படின்பாங்க. நம்ம இதை படிச்சிருப்பீங்க, கெகனான்பாங்க. அப்ப அது வந்து இன்னும் பள்ளத்தாக்குல இருக்கிற ஒரு குப்பை கிடங்குன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த குப்பை வந்து பாதி எரிஞ்சு எரியாம இருக்கும். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா நாளடைவில் என்னன்னா அது சுத்தமா எரிஞ்சு போயிடும். அதே போலதான்
நம்மளுடைய வாழ்க்கையில ஒருவருக்கு விரோதமா செய்யப்படும் ஒவ்வொரு செயலும் ஒரு நாளடைவில் பார்க்கும்போது கிறிஸ்துவின் குணலட்சணத்துல நம்மிடம் குறைவுபடும். அப்ப நாளைக்கு குறைவுபட்டு அந்த கெகனால எப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமா புகைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா சுத்தமா எரிஞ்சு சாம்பலா போதோ, அதே மாதிரி நம்மளோட இவ்வளவு நாளா சேர்த்து வச்சிருந்த ஒரு கேரக்டரும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு மொத்தமா எரிஞ்சு சுத்தமா சாம்பலா போயிடும். அப்ப நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து சபையில வந்து உட்காந்து நம்ம பைபிள் படிக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு வெளியரங்கமா நம்மளுக்கு வேணா நம்ம ஒரு வேத மாணவன் நம்ம சொல்லிக்கலாம். ஆனா தேவனுக்கு பிடிச்ச மாதிரி மாணவனா நம்ம வாழ முடியுமான்னு பாத்தீங்கன்னா வாழ முடியாது. அதான் இங்க சொல்றாரு. அப்ப இது வந்து எப்படி நம்மளை தள்ளிட்டு போவோம்னா, ஒருவருக்கு விரோதமா நம்ம செய்யக்கூடிய வாழ்க்கையில செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையும் நம்மளோட இரண்டாம் மரணத்துக்கு அது வழிவகுக்குதுன்னு சொல்றாரு. ஒவ்வொரு நாளுமே செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் சகோதர சகோதரிகளுக்கும் உலகத்தாருக்கும் பிடித்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழல அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை இரண்டாம் மரணத்துக்கு தள்ளப்படும். அப்ப நம்ம அந்த பள்ளத்தாக்கு கெகனாங்கிற பள்ளத்தாக்குல போய் நம்மளும் விழுந்துடக்கூடாது. விழுந்துட்டோம்னா நம்ம எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எரிஞ்சு சாம்பலா போயிடும். அப்ப வசனம் வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம், யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசி. அப்படியானால் நாவானதும் சிறிய அவயமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. பாத்தீங்களா? ஒரு சின்ன விஷயம்தான், ஒரு சின்ன ஒரு தீப்பொறி அவ்வளவு பெரிய காட்டையே எரிச்சிருது. அதே போலதான் நம்மளுடைய நாவு நம்மள வந்து கரெக்டா நம்ம வந்து அதை பயன்படுத்தல அப்படின்னா நம்மளையும் எரிக்கணும், நம்மளை கூட சார்ந்தவங்களையும் சேர்த்து எரிச்சிடும். வசனம் வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம், யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 4 வாசிங்க. கப்பலை பாருங்கள், அவைகள் மிக பெரியவைகளாய் இருந்தாலும் கடுங்காற்றால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்துக்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். அந்த சுக்கான் அப்படிங்கிறது என்ன தெரியுங்களா? பின்னாடி இருக்கிற அந்த ஒரு ஃபேன் சொல்லலாம், உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா. அவ்வளோ பெரிய கப்பலாக இருக்கும், ஆனால் ஃபேன் பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10% தான் இருக்காது. ஆனால் அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த துடுப்பு, அந்த இப்போ வரதுல ஃபேன் வச்சுருக்காங்க. இருந்தாலும் ஃபேனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன துடுப்பு மாதிரி இருக்கும், அது லெஃப்ட் ரைட்டு திரும்புறதுக்கு. நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளோ பெரிய கப்பலை அந்த ஒரு சின்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லாமே எங்கிட்டு போகணும், எந்த திசைக்கு போகணும் அப்படிங்கிறது திருப்புது. அதே போல் ஒரு இடத்துல நம்ம நிறுத்தணும், கடல்ல வந்து அவ்வளோ பெரிய கப்பலை வந்து நிறுத்தணும் அப்படின்னா சுக்கானால நிறுத்த முடியாது. அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணா நங்கூரம் போட்டு நிறுத்துவாங்க. நீங்க கவனிச்சிருப்பீங்க. அப்ப அந்த ஒரு சின்ன விஷயம் தான், சுக்கானா இருக்கட்டும் நங்கூரமா இருக்கட்டும், அவ்வளோ பெரிய கப்பலை நிறுத்தக்கூடிய ஒரு சக்தி அந்த இடத்துல இருக்குங்கும்போது நாம இந்த உலகத்துல இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு சக்தியா என்ன இருக்குன்னா நாவு இருக்கு. அப்ப அந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா ஒரு கப்பலை கரெக்டா வழிநடத்தி கொண்டு போறதுக்கு அந்த சுக்கானும் தேவைப்படுது. அப்ப நம்மள வந்து வழிநடத்தி கொண்டு போறதுக்கு முதல் விஷயம் நம்மளுடைய நாவு. இப்படி சரியா நம்ம கொண்டு போகலன்னா தவறான வழிக்கு கொண்டு போயிடும். அதே போல தான் நம்மள பேச்சுக்களும் தீமையான வெளிப்பாடா இருக்கும். அதையும் நம்ம மாத்திக்க கூடியவர்களா இருக்கும். ஆனா இன்னைக்கு நம்மளோட உடம்பு தான் வந்து நமக்கு Thank you. இன்னைக்கு நம்மளுடைய உடம்பு தான் நம்மளோட கப்பல்னு வச்சுங்களேன். நமக்கு தேவையான அந்த பெட்ரோல் போட்டால் தான் நம்ம வண்டி ஓடும். அந்த பெட்ரோல் ஏதுன்னா நம்மளுடைய இருதயம். ஆமா, இந்த இருதயத்தை நீங்க வந்து எந்த அளவுக்கு நீங்க வந்து சுத்தமா வச்சுக்கிறீங்க, அந்த பெட்ரோல் எந்த அளவுக்கு சுத்தமா இருந்தால் தான் அடப்பு இல்லாமல் ஓடும். அதே போலதான் நம்மளுடைய இருதயத்தை சுத்தமா வச்சுக்கிட்டா மட்டும்தான் நீங்க நாவு வந்து சரியான முறையில பேசும். ஆனா நீங்க சரியான முறையில பேசல அப்படின்னா உங்க இருதயத்துல நிறைய குப்பைகள் இருக்கு. அந்த குப்பைகளை வந்து இல்லாம பாத்துக்கணும். அதே ஒரு அதே போல இன்னொரு அந்த சகோதரர் எடுத்துக்காட்டா ஒன்று சொல்றாரு. ஒரு குதிரையை பார்த்து குதிரையை வழி நடத்தக்கூடிய ஒரு சகோதரர் சொல்றாராம். குதிரையை வந்து சரியான முறையில் வழி நடத்தோம்னா அதுக்கு கடிவாளம் போடும். அப்ப அந்த கடிவாளம் போட்டாதான் அது என்ன பண்ணும், கரெக்டான நம்ம சொல்றதை கேட்கும். கடிவாளம் இல்லைன்னா அது இஷ்டத்துக்கு இருக்க ஆரம்பிச்சு.
அப்ப நம்மளுடைய வார்த்தை வார்த்தை தான் நமக்கு கடிவாளமா இருக்கு. நம்மளுடைய வசனங்கள் தான் நம்மளுடைய கடிவாளமா இருக்கணும். அந்த கடிவாளம் வந்து சரியான முறையில் நம்ம இல்லாம விட்டுட்டோம்னா, குதிரை எப்படி கடிவாளம் இல்லாத குதிரை மாதிரி கடிவாளம் இல்லாத குதிரை எப்படி ஓடுமோ, அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணுவோம்னா கடிவாளம் இல்லாத குதிரை மாதிரி ஓட ஆரம்பிச்சிருவோம். இந்த உலகத்துல கடிவாளம் இல்லாத குதிரைகள் நிறைய பார்க்குறோம். ஆனா வேதமானவர்கள் அழைக்கப்பட்ட நாம கடிவாளம் இல்லாத குதிரையா ஓட ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம எப்படி இருப்போம்னா சாத்தானுக்கு பிடிச்ச பிள்ளையா மாறிடும். அது மட்டும் இல்ல, நம்ம மாறினது இல்லாம நம்ம கூட ஒரு செட்டு சேர்க்க ஆரம்பிச்சிடும். ஒரு எக்ஸாம்பிள் ஒரு சொல்றாரு. ஒரு நல்ல ஒரு படித்த சகோதரன், அதாவது பைபிளை நல்லா படிச்ச சகோதரன், அதாவது தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கலாம். அப்ப ஒரு படித்த சகோதரன் ஒரு படிக்காத ஒரு சகோதரனை பார்த்து ஒரு குறை சொல்றாருன்னு வச்சுங்களேன். ஒரு சின்ன ஒரு குறை சொல்றாரு. அது எப்படிப்பட்டதுன்னா, அவர் குறை சொல்றதா இருக்கட்டும், இல்ல ஒரு செஞ்ச வேலையை வந்து மட்டம் பண்றது, மட்டமா பேசுறது, இது மாதிரிலாம் வேலை செய்யறாருன்னா, அது வந்து என்ன சொல்றாருன்னா, அதுவும் பாத்தீங்கன்னா தீமை பேசுதல் தான். அப்ப நம்மளை விட மோசமான ஒரு நிலைமையில ஒருத்தரை ஒரு குறை பேசுறோம் அப்படின்னா, நாம எந்த இடத்துல இருந்து வந்திருக்கோம், நாம எந்த மாதிரியான வார்த்தைகள் பேசுறோம் அப்படிங்கிறத நிதானிச்சு பேசக்கூடியவர்களா இருக்கணும். ஒரு சகோதரியும் காயப்படுத்துறது மிகப்பெரிய ஒரு தவறு. அப்ப நம்மளை விட மேலானவங்களை பார்க்கும்போது குறை பேசுறோம், குறை பேசுறோம். ஆனா இதுல ஒருவரை உயர்வாகவும் ஒருவரை தாழ்வாகவும் பேசுறோமா? குறை பேசுறதுல எல்லாத்தையும் ஈக்குவலா பார்க்கறோமா இல்லையா? அதுல மட்டும் நம்ம எப்படி பார்க்குறோம்? எல்லாத்தையும் ஈக்குவலா பார்க்குறோம். ஆனா நல்ல விஷயங்கள் நடக்கும்போது மட்டும் அந்த ஈக்குவாலிட்டி நம்மள்ட்ட வர மாட்டேங்குது. இதெல்லாம் நம்மள்ட்ட இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னா, சகோதரர் என்ன சொல்றாருன்னா, மேட்டிமை, பெருமை, கர்வம் இதெல்லாம் நமக்குள்ள நிறைந்திருக்குன்னு சொல்றாரு. அப்ப இதெல்லாம் நம்ம நிறைந்திருக்கு அப்படின்னா நாம எந்த மாதிரியான ஒரு அழைப்புக்குள்ள வந்திருக்கோம்? உண்மையான வேதமானவர்களாம் அழைச்சு வந்திருக்கோமா? சத்தியத்தை தெரிஞ்சு வந்திருக்கோமா? இதெல்லாம் நமக்குள்ள அதெல்லாம் இருக்கலாமா? இருக்கிறத அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குப்பையை களைஞ்சு போட்டுக்கிட்டே போகணும். ஒவ்வொரு நாளுமே என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு நம்ம இந்த தப்பு பண்ணிட்டோமா, இனிமே இந்த தப்பு பண்ணக்கூடாது அப்படிங்கிறத மனசுக்குள்ள நினைச்சு ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னா நம்மள்ட்ட இருக்கிற குப்பையை களைஞ்சு போட்டுக்கிட்டே போறோம். அந்த குப்பை தொட்டின்னு நம்ம இருதயத்தை சொல்றோம்ல, அது சுத்தமா வச்சுக்கணும். இப்ப இதை குறித்து ஒரு சகோதரர் சொல்லும்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. இப்போ ஒரு அறுவடை வேலையை பார்த்தீங்கன்னா தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. ஆனா அந்த அறுவடை வேலையில நம்ம படக்கூடிய சந்தோஷங்கள் இருக்கு பாத்தீங்களா, அதுல நிறைய மாற்றங்கள் இருக்குன்னு சொல்றாரு. ஒரு அறுவடை வேலையை நான் நம்ம ஹார்வெஸ்ட் பண்றோம். அன்னைக்கு நம்ம சகோதரர்கள் ஒரு 3 மாசமோ 1 மாசமோ எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. அந்த கஷ்டத்தோட பலனா என்ன பண்ணிருப்பாங்க, அறுவடை ஊழியத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் 150 பேர் வந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன். அந்த ஒரு சந்தோஷம் இருக்கு பாத்தீங்களா, அந்த சந்தோஷம் படக்கூடாது. இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம், இவ்வளவு பேர் வந்திருக்காங்க, 150 பேர் வந்திருக்காங்க, 100 பேர் வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம ஒரு சகோதரன் தான் நம்ம எல்லாம் சேர்ந்து அறுவடை ஊழியத்துக்கு நம்ம வெளியில போயிருப்போம், கஷ்டப்பட்டிருப்போம். ஆனா நம்ம 2 பேரோட உரையாடல் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றது. இவ்வளவு பேர் வந்திருக்காங்க பிரதர், பரவாயில்ல பிரதர், நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம், 100 பேர் வந்துட்டாங்க, 150 பேர் வந்துட்டாங்க அப்படிங்கிற அந்த சந்தோஷம் நமக்குள்ள இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. ஏன்னா அந்த அறுவடை ஊழியத்தை யாரு வந்து செய்யறா? தேவன் செய்யறார். தேவன் எப்படி செய்யறாருன்னா 99% அவரோட சப்போர்ட் தான் இருக்கு. நாம என்ன பண்றோம்னா 1% தான் பண்றோம். அந்த 1%ல உனக்கு எதுக்கு அவ்வளவு சந்தோஷம்? அதை கொண்டு வரக்கூடிய அந்த நிலைமை தேவன் கொடுக்கிறார், தேவன் செய்யறார், தேவன் தான் அழைத்து வர்றாரு. நீங்க கொடுக்குற டிராக்ஸ்னால அவர் வரல, நீங்க கொடுக்குற ஆட்டோல பண்ற நம்ம ஒரு அனௌன்ஸ்மெண்ட்னால நம்ம வரல, எல்இடியில போட்டு காட்டுறதுனால வரல. என் மனசுல அது தோணணும். அப்ப என் மனசுல தோணணும்னா அவரு எப்படி இருக்கணும்? தேவன் தான் இந்த இடத்துல வந்து நீங்க உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னா சகோதரர் சகோதரிகள் பண்ண 1%னால தான் உட்கார்ந்துருக்கீங்க. மீதி 99% தேவன் பண்ணியிருக்காரு. இங்க உள்ளவங்களை யாருனாலையும் இந்த இடத்துக்கு வர முடியாது.
இந்த இடத்துக்கு வரணும்னா தேவன் அனுமதித்தால் மட்டும்தான் வர முடியும். அப்போ 1% தான் வந்து ஹார்வெஸ்ட் வேலையில நாம பங்கு. மீதி 99% தேவன் பண்றார். ஆனா நம்ம அந்த விஷயத்துல இன்னொன்னு என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்மளுடைய குண வளர்ச்சியில தேவன் எதிர்பார்க்கறது பாத்தீங்கன்னா 99% வந்து கிறிஸ்து மூலியமா நம்மளோட குணத்தை எதிர்பார்க்கிறார். தேவன் பார்க்கறது 99% கிறிஸ்து மூலியமா கிறிஸ்துவோட குணம் நம்மளுக்கு வேணும்னு எதிர்பார்க்கிறார். ஆனா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு தேவன் பண்றது 1% தான் பண்றாரு. ஏன் அப்படின்னா, நீங்க கிறிஸ்து மாதிரி 99% கஷ்டப்பட்டு வந்தா மட்டும்தான் நீ என்னோட அரியாசனால வந்து உட்கார முடியும். ஆனா அதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு கிறிஸ்து ஒருத்தர் கொடுத்துருக்காருல்ல. இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து நம்ம படிச்சதை அனுபவபூர்வமா எடுத்துக்காட்டா பாக்குறதுக்கு நம்மளுக்கு முன்னோடியா வாழ்ந்துட்டு போயிருக்காரு. யாருன்னா கிறிஸ்து வாழ்ந்திருக்காரு. அப்ப அவரு மாதிரி நம்ம வாழ்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு போயிருக்காரு. அப்ப அவர் எப்படி 99% நம்மளால கொடுக்க முடியுங்கிறத நம்பி நம்மளுக்காக பரிந்து இன்னமும் பேசிட்டு இருக்காருல்ல. அப்ப நம்மள்ட்ட கிறிஸ்து வந்து நம்மள வந்து 99% இவர் கொடுப்பாரு அப்படிங்கறதுனால தான் இந்த இடத்துல உட்கார வச்சிருக்காரு. ஆனா நம்மளால கொடுக்க முடியும். அதனால தான் இந்த இடத்துல செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. நாம அதுக்கு என்ன பண்ணணும்னா தயாராகணும். அந்த 99%ல இந்த தீமையெல்லாம் பேசணும்னு வச்சுங்களேன், என்ன ஆகும்? குறைஞ்சிக்கிட்டே போகும். அதை தான் அந்த இடத்துல சொல்றாரு. தேவன் வந்து நம்மள்ட்ட எதிர்பார்க்கறது இந்த விஷயத்துல 99% நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறார். ஆனா நம்மள்ட்ட 1% தான் இருக்கு. மீதி 99% நம்ம கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணணும். கிறிஸ்து மாதிரி வாழ்ந்தா மட்டும்தான் 100% கொடுத்து நம்ம போய் அவர்கிட்ட உட்கார முடியும். அப்ப அந்த இடத்துல 100% நம்ம பரிபூரணமா மாறணும், பரிபூரணமா இருக்கணும் அப்படின்னா நம்மளோட வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் நிதானிச்சு பேசக்கூடியவர்களா இருக்கிறோம். நம்மளுடைய நாக்கு நீங்க இருதயத்துல என்ன நினைக்கிறீங்களோ அதை மட்டும்தான் பேசணும். இருதயத்துல நினைக்கும் போது ஒரு சகோதரனையோ சகோதரியோ காயப்படுத்தாத அளவுக்கு இருக்கணும். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4, 5, 6. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். அப்ப இந்த ஒரு வெளிப்பாட்டை நம்மளோட குணத்தை தேவன் எதிர்பார்க்கிற இதெல்லாம் எதிர்பார்க்கிறார். அப்ப இதை குறித்து நம்ம ஒவ்வொரு நாளும் இது அத்தனையும் நம்ம செய்யறோமா? நம்ம வசனங்கள்லாம் வாசிக்கிறோம். ஆனா இந்த வசனங்களை வர ஒரு அன்பு வந்து குணம், சினமடையாது, தீங்கு நினையாது, இது ஒவ்வொரு நாள் நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கிறோமா? வசனங்கள் நிறைய நம்மளுக்கு தெரிஞ்சா மட்டும் போதாது. பேசிக் நம்மளுக்கு அடிப்படை என்ன வேணும் அது முதல் நம்மளுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் மீதி இருக்க வசனங்கள்லாம் ஈஸியா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வழியே நம்மளுக்கு கிடைக்கும். அப்ப குணலட்சணத்துல பாத்தீங்கன்னா நம்மளுடைய மிகப்பெரிய பங்கு இருதயம். அந்த இருதயம் வந்து எந்த அளவுக்கு நம்ம சுத்தமா வச்சுக்கணும். நம்மளுடைய குப்பைகளை வந்து அகற்றி போறதுக்கு முதல் வந்து நம்மளுக்கு மருந்து என்னன்னா வசனங்கள் தான். அந்த வசனங்கள் நம்மள்ட்ட மனசுல நிறைய நிறைஞ்சு இருந்துச்சுன்னா உங்க வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே அன்பாதான் இருக்கும். அதான் இங்க சொல்றாரு. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 34 வாசி. விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அவர் சொல்ற பாருங்க, விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னு. இதே வார்த்தையை நம்மள்ட்ட சொல்ல அவருக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஆனா நம்ம அந்த சொல்லாத அளவுக்கு நம்ம நடந்துக்கணும். அப்ப இந்த விஷயத்துல இது வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொன்னது. ஆனா இன்னைக்கு காலத்துல இது நமக்கு தான் பொருந்தும். இது நமக்கு தான் பொருந்தும். ஏன்னா நம்மளுடைய இஸ்ரேல் ஜனங்களை விட இன்னைக்கு ரொம்ப பலவீனமாகவும் மோசமாகவும் இருக்கக்கூடியது நம்ம தான். எல்லாம் நம்ம தெரிஞ்சுமே செய்யறோம் பார்த்தீங்களா? சரி,
தெரியாம செய்யறோம் பாத்தீங்களா, அது வந்து தவறு. தெரிஞ்சு செய்யறது தப்பு. தவறுக்கும் தப்புக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஏன்னா நம்ம பண்றதெல்லாம் தப்பு. தெரியாம செஞ்ச தவறுக்கு கிறிஸ்து மூலியமா தேவன்ட்ட மன்னிப்பு கிடைச்சிடும். ஆனா தெரிஞ்சே செய்யற தப்புக்கு கண்டிப்பா நம்மளோட பேர் அங்க எழுதப்பட்டு என்ன நீ செஞ்சங்கிறது எல்லாமே இருக்கும். நாளைக்கு நம்மள வந்து நியாயம் தீர்க்கும் போது இதெல்லாம் எடுத்து சொல்லுவார். அன்னைக்கு நம்மலாம் என்ன பண்ண போறோம்? தலை குனிஞ்சு நிக்க போறோம். இன்னொரு வசனம். மன்னா புக்கு வச்சிருக்கீங்களா? அப்படியே கொடுங்க. ஜனவரி 7 மன்னால வாசம். ஜனவரி. ஜனவரி 7. ஒருவனையும் தூசியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறாமை உள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் பொறுமை உள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும் நினைப்பூட்டு. தீத்து 3:2. இல்ல போதும், வசனங்கள் மட்டும் வாசி. என்ன சொல்றாரு பாத்தீங்களா? ஒருவரையும் தூசியாமலும். தூசியாமலும் பொறாமை இல்லாம பொறுமையா நிதானிச்சு பேசக்கூடியவர்களா இருக்கும்னு சொல்லி வசனம் சொல்லுது. மார்ச் 30 வாசிங்க. இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடினால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அத விளக்கம் வாசிங்க. தேவ பக்தி 2 பேதுரு 3:11. தேவ பக்தி வீண் வார்த்தைகளிலும் அசுத்தமானதிலும் வாக்குவாதங்களிலும் அவபக்தியிலும் புரட்சியினாலும் உண்டாவதில்லை. கிறிஸ்துவை ஆவியிலும் உண்மையிலும் ஏற்றுக்கொண்டவர்கள் இவை யாவையும் முற்றிலும் அகற்ற வேண்டும். போதும் சிஸ்டர். கிறிஸ்துவின் ஆவி நம்மள்ட்ட இருக்கு அப்படின்னா இதை எல்லாமே நம்ம அகற்றி போட்டிருப்போம். அதான் என்னன்னா நமக்கு திரும்ப திரும்ப ஒரு வசனங்கள் மூலியமாவும் மன்னா மூலியமாவும் நம்மளுக்கு கொடுக்குறாரு. நம்மளுடைய ஆவி பரிசுத்த ஆவியா இருக்கணும், அசுத்த ஆவியா இருக்கக்கூடாது. சாத்தானுக்கு பிடிச்ச மாதிரி ஆவியா இருந்துச்சுன்னா நம்ம எப்படி நம்ம பரிசுத்தப்படுத்தணும்னு நம்ம சொல்லிக்க முடியும்? ஒரு சகோதரன் சகோதரின்னு பார்த்து நம்மளுடைய பரிசுத்தவான்களே நம்ம சொல்றோம். ஆனா நமக்கு தான் தெரியும் நம்ம பரிசுத்தமானா இருக்கமா இல்லையான்னு. வெளியிலேருந்து பார்க்குறவங்க சொல்லுவாங்க. இந்த இடத்துல நான் கூட உங்களை சொல்லலாம், லிங்கராஜ்புர பரிசுத்தவான்களேன்னு சொல்லலாம். ஆனா உங்களுக்கு தெரியும்ல நம்ம பரிசுத்தமா வாழ்ந்திருக்கோமா வாழலையா? கிறிஸ்துக்கு தெரியும், தேவனுக்கு தெரியும். இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு. ஒவ்வொரு மண்ணாலே பார்த்தீங்கன்னாக்க மார்ச் 30 ஏப்ரல் படிக்க வேணாம், ஏப்ரல் 19, மே 25, ஜூலை 14, ஆகஸ்ட் 1, செப்டம்பர் 10, அக்டோபர் 1, நவம்பர் 1, டிசம்பர் 1. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த தீமை பேசுதல் இதற்கான எடுத்துக்காட்டாக தான் அங்கே கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நம்ம நோட் பண்ணி வச்சுங்க. வேணா நம்ம பின்னாடி நீங்கள் படிச்சு பாருங்க. ஒரு வசனம் வாசிக்கலாம். யாக்கோபு அதை படிச்சுட்டு வந்திருக்கேன். யாக்கோபு 3:7 வாசிங்கள். 3:7. சகல விதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர்வாழ் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் சுவாபம் மனுஷ சுவாபத்தால் அடக்கப்பட்டதும் உண்டு. பாத்தீங்களா? இந்த மனுஷ சுபாவத்தால் அடக்கப்பட்டிருக்கோம். இவ்வளோத்தையும் நம்ம என்ன பண்ண, மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர்வாழ் ஜந்துக்கள் எல்லாத்தையும் நம்ம எதில் அடக்கம் பண்ணியிருக்கோம்? நம்மளுடைய நாவுனால தான் அடக்கம் பண்ணியிருக்கோம். அப்போ இவ்வளோ பெரிய உலகத்தையே நம்ம அடக்கம் பண்ணுறதுக்கு நம்மளுடைய நாவு ஒரு சிறிய அவயம். நம்மளுக்கு வந்து நம்ம சொல்கிறத கேட்குது. உலகத்தில் இருக்க ஜீவ ஜந்துக்களும் நம்ம சொல்கிறத கேட்குதுன்னா அதுக்கு இவ்வளோ பெரிய விஷயம்னா நாவு தான். அப்போ அந்த நாவை நம்ம நல்லதுக்கு பயன்படுத்தினா நல்ல விஷயமா நடக்க போகுது. அதே இது துர்மார்க்கனுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பயன்படுத்திட்டோம்னா அது நம்மள என்ன பண்ணும்? நம்மளே அழிச்சிரும். நீதிமொழிகள் 13, 15:2. நீதிமொழிகள் 15:2. ஞானிகளின் நாவு அறிவை உபயோகப்படுத்தும், மூடரின் வாயோ புத்தியினத்தையே கக்கும். பாத்தீங்களா? ஞானிகளின் நாவு அறிவை உபயோகப்படுத்தும், ஆனா மூடரின் வாயோ புத்தியினத்தை கக்கும்.
நாம வந்து ஞானிகளா இருக்கணும்னு தான் தேவன் ஆசைப்படுறாரு. நம்ம வந்து மூடரா இருக்க விரும்பல. மூடரா இருக்கிறதுக்கு நம்மளை அழைக்கவும் இல்லை. நாமனா நம்ம நம்மளோட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்கிற வார்த்தைகள் எப்படி இருக்கணும்னா கிறிஸ்துவுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். இன்னொரு வசனம் கூட வாக்கலாம். நீதிமொழிகள் 10:20. நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி, துன்மார்க்கனுடைய மனம் அற்ப அற்ப விலையும் பெறாது. பாத்தீங்களா, நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி. சுத்த வெள்ளி எவ்வளவு விலை போகுது. ஆனா துர்மார்க்கனுடைய நாவு என்னன்னா அற்பமான ஒரு விலைக்கு கூட போகாது. அதான் இந்த இடத்துல சொல்றாரு. அப்ப நாம எப்படி இருக்குன்னா சுத்தமான வெள்ளியா நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் வேணும்னா அப்படி இருக்கணும். நமக்கு சுத்தமான வெள்ளியை கொடுக்கறது யாருன்னா நம்ம பைபிள் மட்டும்தான். பிலிப்பீன்ஸ்ல ஒரு ஒரு விஷயம் மட்டும் நம்ம பாசிச்சு இந்த பாடத்தை கூட முடிக்கலாம். நாம் சிறிய பாவங்களுக்கு எதிரான குறைவான எச்சரிக்கையுடனே இ- நாம் சிறிய பாவங்களுக்கு எதிராக குறையான எச்சரிக்கையுடனே இருக்கிறபடியால் அவை மிகவும் கொடிய பாவங்களை காட்டிலும் மிகவும் ஆபத்தானது. அதாவது நாம நினைக்கிறோம் ஒரு சின்ன பாவம் தான் அப்படின்னு நினைக்கிறோம். சின்ன சின்ன பாவங்கள் தான் என்ன சொல்றாருன்னா மிகப்பெரிய கொடிய பாவத்தை விட ஆபத்தானதான். நம்ம ஒரு சின்ன ஒரு விஷயம் ஒருத்தனை சகோதரன் திட்டிட்டோம் அப்படின்னு நினைப்போம் பார்த்தீங்களா, சரி பரவாயில்ல விடு. ஆனா இதுதான் என்ன சொல்றாருன்னா மிகப்பெரிய கொடிய பாவத்தை விட மிகப்பெரிய கொடிய பாவம்னு சொல்றாரு. ஆனா நமக்கு அது சாதாரணமா இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் தான் மிகப்பெரிய கொடிதானதா இருக்குன்றார். சங்கீதம் 141 மூணாம் மூணாம் வசனம் வாசி. கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். சங்கீதம் 141:3 என்ன சொல்றாரு பார்த்தீங்களா? கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். அதாவது இன்னைக்கு நம்மளோட வாய்க்கு காவல் வைக்கிறதுக்கு தேவன் மட்டும்தான் நம்மளுக்கு உதவி பண்றாரு. நம்ம ஒவ்வொரு நாளும் ப்ரேயர் பண்ணும்போது கூட இந்த வசனத்தை நினைச்சு ப்ரேயர் பண்ணி நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பிள்ளையா மாறி அவருடைய இடத்துல சென்று சேர தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.